இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆபகுக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துர்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீ மௌனமாக இருக்கிறதென்ன? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்லுன்றதை பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையிலையோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நாட்களிலேயோ நம்ம பக்கம் நியாயம் இருந்தும் நம்மளோட எதிரிகள் நம்மளை மேற்கொள்ளும் போது நம்மளோட இருதயத்தில் வேதனையை தாங்கிக்கவே முடியாது. இதனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம மேலே தப்புன்னு நினைப்பாங்க. கடவுளை பார்த்து நம்ம இப்படி தான் கேட்போம், ஏன் ஆண்டவரே நீங்கள் நீதியின் பக்கம் தானே இருப்பீங்க, அப்புறம் ஏன் இப்போது அநியாயத்தை பார்த்துட்டு எதுவும் செய்யாமல் மௌனமாக இருக்கீங்கன்னு நம்ம கேட்போம். கடவுள் மௌனமாக இருக்காருன்னா நாம் நினைக்கிறோம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாருன்னு. அப்படி கிடையாது. ஆனால் அவர் ஒரு திட்டத்தோடு இருக்கார். நம்மளோட எதிரிகள் சந்தோஷத்தில் உச்சியில் இருக்கும்போது அப்போ கொடுப்பார் அவங்களுக்கு பெரிய தண்டனை. அந்த மரண அடியிலேருந்து அவங்களால எந்திரிக்கவே முடியாது. அவங்க வாழ்நாள் முழுவதும் கடவுள் கொடுக்குற தண்டனையோடு தான் வாழ்ந்தாகணும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பேசினவங்க எல்லாத்துக்குமே தெரிய வரும் அன்றைக்கி நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு. அது வரைக்கும் நம்மளோட இருதயத்தில் வேதனை இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கர்த்தர் நியாயத்தை சரி கட்டுவார், அந்த நாள் வரும்னு நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆமேன்.